السلام عليكم ورحمة الله وبركاته. أحمد الله تعالى وأصلي وأسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் கிளையார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை ஈமான் இஸ்லாமோடு வாழுகின்ற நன்மக்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக கல்முனை இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் ஓயல் தின நிகழ்வாக தாரகை என்கின்ற இந்த மலர் வெளியீட்டோடு இடம்பெறுகின்ற இந்த நிகழ்விலே இந்த நிகழ்வுக்காக என்னை அன்போடு அழைத்த கௌரவ அதிபர் ரிஷாட் சார் அவர்களையும் அதே போன்று இங்கே அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற என்றும் எங்களுடைய மரியாதைக்குரிய டாக்டர் ரிஃபாசர் அவர்களையும் விழித்து இந்த நிகழ்வுக்கு அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அஸ்மா மலிக் மேடம் அவர்களையும் அஷேக் நதீர் மௌலவி சார் அவர்களையும் ஏனையவர்களையும் பிரதி அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் இதர அதிதிகள் மாணவர்கள் அனைவரையும் மொத்தமாக நேரத்தை சுருக்கமாக கருத்தில் கொண்டு விழித்தவனாக கண்ணியத்துக்குரியவர்களே, பாடசாலை என்பது நமது சமய ரீதியான நம்பிக்கையில் மிக புனிதமான ஒன்று. இங்கே உலமாக்கள் இருக்கிறார்கள், கல்விமான்கள் இருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு நபிமொழியை அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த நபிமொழியினுடைய தகுதிகள் பார்க்கப்படுவதற்கு அப்பால் சிந்திக்கப்பட வேண்டிய கருத்தாளமிக்க ஒரு நபிமொழி. மன் அஆன அலா தாலிபில் இல்மி, அறிவை கற்பதற்காக யாராவது ஒருவர் உதவி செய்வார்களாக இருந்தால் அது உடைந்த பேனாவை கொண்டு அந்த உதவி இருந்தாலும் அது கஅபத்துல்லாவை 70 தடவைகள் கட்டி கொடுத்ததற்கான கூலியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பொதுவாக மார்க்கத்தில் நபிமொழிகளில் சஹீஹ் லஈஃப் என்கின்ற அடிப்படைகளில் ஆய்வு செய்யப்படும். இந்த சஹீஹ் லஈஃப் என்கின்ற ஆய்வுக்கு அப்பால் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய பல நபிமொழிகளை நாங்கள் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு என்றால், நானும் அப்படி ஒரு ஆள்தான் என்று பெருமிதமாக ஒருவர் ஒன்றை சொல்கிறார் என்றால் அதைவிட அந்த துறைக்கு கொடுக்கின்ற கௌரவம் எதுவும் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நானும் கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியனாகவே உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். இந்த கல்வியை கற்பது, கல்வியை கற்றுக் கொடுப்பது போன்ற விடயங்களில் இந்த இஸ்லாத்தினுடைய பார்வை வித்தியாசமானது. பத்ர் யுத்த களத்திலே சில எதிர்த்தரப்பினர் கைதிகளாக பிடிக்கப்பட்ட பொழுது உங்களிடத்திலே பிணைக்காக என்ன இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அவர்களிடம் ஆளும் இல்லை, பணமும் இல்லை. கேட்டார்கள், உங்களிடம் கல்வி இருக்கிறதா என்று கேட்டார்கள். அந்த மக்கள் ஆம் என்று சொன்ன பொழுது, உங்களுக்கு தெரிந்த கல்வியை உங்களுக்கு பிணையாக எங்களுடைய நண்பர்கள் சகோதரர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் பிணையாகி செல்லுங்கள், விடுதலையாகி செல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு எந்த நீதிமன்றமாவது
எந்த நீதிபதியாவது உங்களுக்கு படிப்பு இருக்குதா, நீங்க படிச்சாலா நீங்க பிணையில போகலாம், கற்றுக் கொடுத்துட்டு போகலாம், உங்களுக்கு பரிகாரமாக விடுதலைக்காக நீங்கள் ஒரு பாடசாலையில் ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் ஒரு வருடம் கற்றுக் கொடுத்து விட்டு விடுதலை ஆகலாம் என்று எந்த நீதித்துறையாவது சொல்லி இருக்கிறதா? இல்லை. ஆனால் இஸ்லாம் கல்விக்கு மிக கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் நம்முடைய வயதை பல படித்தரங்களாக பிடிக்கும். 7 வயதுக்கு ஒரு அந்தஸ்து, 10 வயதுக்கு ஒரு அந்தஸ்து, 15 வயதுக்கு ஒரு அந்தஸ்து, 30 வயதுக்கு ஒரு அந்தஸ்து, 40 வயதுக்கு ஒரு அந்தஸ்து. அதுக்கு அங்கே தேவையில்லை. 7 வயது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம், 7 வயது என்பது ஒரு பிள்ளைக்கு சொல்லி திருத்த வேண்டிய வயது. 10 வயது என்பது அந்த பிள்ளையை அடித்தாவது திருத்த வேண்டிய வயது. இஸ்லாம் 15 வயது இருக்குதே, அது ஒரு வகையான பைத்தியக்கார வயது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். அஷ்ஷபாபத்து ஷுபத்துல் ஜுனூன். அறிஞர்கள் சொல்லுவார்கள், வாலிபம் என்பது பைத்தியத்தின் ஒரு பகுதி என்று சொல்லுவார்கள். என்றால் அதுக்காக அந்த வயசு அடைஞ்ச எல்லாரும் பைத்தியமானாக்கள் என்கிறது அல்ல. ஒருவன் நல்லவனாகுகின்ற கெட்டவனாகுகின்ற போர்டர் அந்த வயசுதான். அந்த வயசுதான் ஓயல் மாணவர்களுடைய வயசு. உங்களுடைய கல்வி வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக பாருங்கள், ஸ்காலர்ஷிப் இருக்கிறது. ஆண்டு 5 எழுதக்கூடிய பரீட்சை. இந்த பரீட்சையில பாஸ் ஆயின பிள்ளைகளுக்கு நல்ல ஆர்வம் ஏற்படும், பாராட்டுகள் கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா மார்க்ஸ் கம்மியா எடுத்த பிள்ளைகளுக்கு பாராட்டு தெரிவிக்க யாரும் வர்றதில்லை. சில மாணவர்கள் அந்த இடத்திலே மனம் சோர்வடைந்து விடுவார்கள். ஆனால் சில மாணவர்கள் இந்த தரம் 5 புலமை பரிசிலை விட எனக்கு ஓயல் முக்கியமானது என்று வீறு கொண்டெழுந்து அவர்களுடைய அந்த படிப்பை வேகமாக எடுத்து ஸ்காலர்ஷிப்ல ஃபெயில் ஆகியிருப்பான், ஆனா ஓயல்ல 9 எடுத்திருப்பான். ஸ்காலர்ஷிப் நம்முட தகுதியை திறமையை தீர்மானிக்கின்ற எல்லை அல்ல. அதில் குறைந்த புள்ளி எடுக்கின்ற மாணவன் ஓயல்ல 9 எடுத்துருவான். ஆனா புலமை பரிசில்ல பாஸ் பண்ணின பிள்ளை சில வேளை நான் ஒரு கெட்டிக்காரனுங்கிற மனப்பான்மையை வச்சுக்கொண்டு ஓயல்ல கோட்டை விட்டுருவான். இது ரெண்டும் சகஜம். அப்ப இந்த ஓயல் என்கின்ற இந்த வயது, இந்த கல்விக்கு நாங்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய வாலிப வயதை தற்காக்கின்ற ஒரு கேடயமாக இந்த பாடசாலை கல்வியை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரைக்கு நான் சொல்வேன், பரீட்சைகள் என்பது திறமைகளுக்கானவை மட்டுமல்ல, மனன சக்திக்கானது. ஒரு நல்ல கெட்டிக்கார மாணவன் பரீட்சைக்கு போய் அந்த எக்ஸாம் ஹால்ல உரிய நேரத்துக்கு அவனுக்கு ஞாபகம் வரவில்லை, அவன் பதிலை எழுதவில்லை என்றால் அவன் மார்க்ஸ் ஃபெயில் அல்லது குறைவு. மனன சக்தி அப்படி என்றால் ஓலவல் எழுதக்கூடிய பிள்ளைகள் மனன சக்தியை வளர்த்துக் கொள்வதற்காக இஸ்லாம் அல்லது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபிமொழிகளை தொகுத்த அறிஞர்கள் வரிசையில் குர்ஆனுக்கு அடுத்ததாக அவர்களின் புகாரி என்கின்ற கிரந்தம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனிதர் வருகிறார், என்னிடத்திலும் ஒரு நபிமொழி இருக்கிறது என்று அவர் சொல்ல வருகிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மனிதர் கொண்டு வந்த நபிமொழியை தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்ய மறுத்து விட்டார்கள். ஏனென்று கேட்டபொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் நபிகள் நாயகத்துடைய பிரதான வழிமுறையாகிய காலுக்கு பாதணி அணிந்திருக்க வேண்டிய அந்த சுண்ணாவை நீங்கள் விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களிடம் இருந்து நபிமொழியை பாரமெடுத்து என் கிரந்தத்திலே பதிவு செய்வதற்கு நான் தயாரில்லை என்று சொன்னார்கள். ஒரு செருப்பு. அப்ப நாம் சமய ரீதியாக, என்னை பொறுத்து சமய ரீதியான விஷயத்துக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து பேசுறோம், அவ்வளவுதான். என்ன, நம்முடைய வாழ்க்கையில் தூங்கக்கூடாத நேரத்திலே தூங்கினால், விழிக்கக்கூடாத நேரத்திலே விழித்தால், ஆடை செருப்பு உட்பட அணிய வேண்டிய முறைகளில் அணிய தவறினால், இது அத்தனையும் ஞாபக சக்தியிலே பெரியதொரு இழப்பை எங்களுக்கு ஏற்படுத்தும். எச்சில் துப்புவதாக இருந்தாலும் சரி, பாதணி அணிவதாக இருந்தாலும் சரி,
நாங்கள் கட்டாயமாக இஸ்லாமிய அந்த வழிமுறையை பின்பற்றுவோம் என்றால் எங்களுக்கு நிச்சயமாக ஞாபக சக்தியை அதிகரித்துக் கொள்ள முடியும். அது இன்னதினதில் ஒவ்வொன்றை சொல்லப்பட இது ஒரு பயானாக போயிடும், ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சியாக இருக்காது. எனவே அன்புக்குரியவர்களே, வாலிப வயது என்பது நாங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை நிர்ணயிக்கின்ற வயது. அந்த ஓயல் பரீட்சை என்பது நிச்சயமாக நாம் அனைவரும் மிக ஊக்கம் எடுத்து எம்முடைய இஸ்லாம் தந்திருக்கின்ற அறிவுக்கான, ஞாபக சக்திக்கான, திறமைக்கான வழிமுறைகளை பின்துயர்ந்து எதிர்வருகின்ற ரமலான் நல்லமல்களுக்கான மாசம், தொழுது விட்டு துவா கேட்டு, அது எல்லா மதத்திலேயும் உள்ள விஷயம். பரீட்சைக்கு போற பிள்ளை முஸ்லிமா இருந்தா அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு போவான். ஒரு இந்து சகோதரன் இருந்தா கோயில்ல சென்றோ அல்லது தன்னுடைய வீட்டிலோ சாமி கும்பிட்டு போவார். ஒரு பௌத்த சகோதரனாலும் செய்வார். சமய வழிபாட்டின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் என்ன செய்யலாம்? நம்முடைய மார்க்கத்தில் அழகிய முன்மாதிரிகள் தரப்பட்டிருக்கின்றன. பாடசாலை கல்வியில் திறமை இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, பாடசாலையை புனிதமாக மதிப்பதில்லை, பாட புத்தகங்களை மதிப்பதில்லை, பேனாக்களை மதிப்பதில்லை, கல்வி கற்ற கொப்பிகளை மதிப்பதில்லை, வீசுறது, கீழே போடுறது, ஒழுக்கமற்ற முறை நடக்கிறது. இதுவெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யும் என்று கேட்டால் நிச்சயமாக எம்முடைய கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் கற்ற கல்வி பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்றால் நம்முடைய கல்வியின் சாதனங்களையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். இஸ்லாத்தினுடைய விதிமுறைகளை பற்றி நான் பேசவில்லை. நம்முடைய முன்னோர்கள் நல் ஒழுக்கங்களை தந்தார்கள். ஆசிரியர்களை கண்டால் மாணவர்களுக்கு அச்சம் கலந்த அன்பு இருந்தது, அச்சம் கலந்த அன்பு இருந்தது. இப்ப மாணவர்களுக்கு அச்சம் கலந்த அன்பு இல்லை, ஆசிரியர்களுக்குத்தான் அச்சம் கலந்த கவலை இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஒரு மாணவனை கண்டிச்சா அவன் சட்ட நடவடிக்கை எடுக்க போற அளவுக்கு முத்திட்டான். பெற்றோர் கூட அதை சிந்திக்கிறாங்க இல்ல. ஆசிரியர்களுக்கு எதிராக பெற்றோர்களும் பிள்ளைகளும் சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி பிடிக்கிறோம் என்றால் நாளைக்கு அதே சட்ட நடவடிக்கை அந்த பிள்ளையை குற்றவாளியாக்கும். சில காரணங்களுக்காக நான் விகிதத்தை பேசவில்லை. நன்றாக இருக்க வேண்டிய திறமையானவன் தான் இன்று மிக பெரும் கொலையாளியாக சமுதாயத்திலே மாறுகிறான். கொலை செய்வதற்கும் அறிவு வேண்டும், களவெடுப்பதற்கும் அறிவு வேண்டும். மாட்டாம களவெடுக்கிறது, அதுக்கு ஒரு கெட்டித்தனம் இருக்கணுமா இல்லையா? அந்த கெட்டித்தனத்தை படிக்கிற காலத்துல அவன் சரியா பயன்படுத்தி இருந்தா இன்றைக்கு அவன் ஒரு கல்விமானா வந்திருப்பான். தவறு செய்யறவனை பாருங்க, அரசாங்கம் எவ்வளவு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாலும் களவெடுக்கிறவன் களவெடுத்துட்டு தான் இருக்கிறான், கொலை செய்பவன் கொலை செய்து கொண்டுதான் இருக்கிறான், தப்பு செய்கிறவன் தப்பு செய்து கொண்டுதான் இருக்கின்றான். கடத்தல்காரனை பாருங்கள், நம்மளுக்கே தலை சுத்துற அளவுக்கெல்லாம் வித்தியாசமான முறையில களவெடுக்கான். பொம்மை வருது, அதுக்குள்ள போதை பொருள். ஒரு காரை இறக்குமதி செய்யலாம் வெளிநாட்டுல இருந்து, சுங்க திணைக்களம் சொல்லுது இந்த காரை நாட்டுக்குள்ள அனுமதி கேளான்னு சொல்லுது. சரி பரவாயில்ல, கார் தேவையில்ல, 4 டயரை மட்டும் எனக்கு தாண்டு வாங்கி எடுத்துறான். சரி டயரை தானே கேட்கிறான், 4 டயரை கொடுத்து போட்டு காரை நாம ரிஜெக்ட் பண்றோம். கொடுத்ததுக்கு பிறகு பல நாளைக்கு பிறகு தெரிய வருது 4 டயருக்குள்ளையும் போதை வஸ்து கொண்டு வந்திருக்கான். கார் வீசப்படுது, கலட்டி எடுத்த 4 டயருக்குள்ள நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயுடைய போதை வஸ்துக்கள் கடத்தப்படுது. இதுக்கெல்லாம் திறமை அறிவு. அப்ப நம்முடைய மாணவர்களை கல்வியில் திறமை உள்ளவர்களாய் சமுதாயத்தின் தலைவர்களாய் ஆக்க வேண்டிய காலப்பகுதியிலே பெற்றோர்கள் பலகீனமாக இருந்தால் எதிர்காலத்திலே கொள்ள கோஷ்டிக்கு தலைவனா வருவான், குடுக்காரனுக்கு தலைவனா வருவான், காவாலி கலசரைகளுக்கு தலைவனா வருவான். எனவே நாம் அனைவரும் பாடசாலையை மதிக்க வேண்டும், கற்பிக்கின்ற ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், கல்வி சாதனங்களை மதிக்க வேண்டும். இஸ்லாம் கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இஸ்லாமாபாத் முஸ்லிம் வித்யாலயம் நாம் அறிந்தவரை குறுகிய காலத்திலே ஒரு வேகமான முன்னேற்றத்தையும் சாதனைகளையும் இந்த பாடசாலை நம்முடைய சமுதாயத்திலே சமர்ப்பித்திருக்கிறது. அதிபர் ரிஷாட் அப்துல் கபூர் சார் அவர்களை தசாப்தங்களுக்கு மேலாக எனக்கு தெரியும்.
மல்ஹுர் ஷம்ஸ் என்கின்ற பாடசாலையில் சாய்ந்த மருதில் ஆசிரியராக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய முயற்சிகளும் வேகமும், இனி பாப்பாவும் அப்படி, அது ரத்தத்தில் உள்ள விஷயம். அவர்களுடைய வேகத்துக்கு இந்த பாடசாலை போதாது என்று சொல்லலாம். ஆனால் அவருடைய வேகத்தை கொண்டு இந்த பாடசாலையை அவர்களுடைய வேகத்துக்கு ஏற்ற பாடசாலையாக நாங்கள் வளர்த்தெடுக்க நம்மளால் முடியும். ஏனென்றால் நல்ல டாக்டர் கிட்ட தான் இயலாத நோயாளியை கொண்டு போய் நம்பி கொடுக்கலாம், அதை காப்பாற்ற முடியும் அவரால். நல்ல டாக்டர் லேசான நோயாளிகளை கொடுக்க கூடாது. அவர் தரமான டாக்டர். டாக்டர் எப்ப தேவை? நோயாளி இருக்கிறதுக்கு தான் தேவை. இந்த பாடசாலை நம்முடைய சூழலில் இஸ்லாமாபாத் என்கிறது ஒரு இரண்டாம் பார்வையாக இருக்கின்ற இந்த வேளையில், இருந்து வந்த வேளையில் அதை கல்வியில் ஒரு முன்னிலை பிராந்தியமாக மாற்றுகின்ற முயற்சியில் எங்களுடைய அதிபர் ரிஷாட் சார் அவர்களுடைய அந்த முயற்சிகளும் அர்ப்பணிப்புகளும் மிகவும் பெருமதியானது என்பதை உணர்ந்துதான் இக்கட்டான நேரங்களில் கூட சார் ஏதாவது கோல் எடுத்து விட்டால் இஸ்லாமாபாத்தா கட்டாயம். எல்லாரும் இந்த புகழ்பெற்ற பாடசாலைகள்ல தங்களோட அடையாளத்தை பதிக்க விரும்புவாங்க. ஜாகிராவா, பாலிகாவா நல்ல ஸ்கூல் கட்டாயம் வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் எந்த இடத்துக்கு நம்முடைய ஒத்துழைப்புகள் அதிகம் அவசியம் என்பதை நாம் சிந்திப்பதில்லை. இந்த பிராந்தியத்தில் இந்த ரோட்டால கூட சில போறது இல்லையா, இந்த வீதியால கூட. ஆனால் தர்மம் உண்மையிலே இந்த பிராந்தியத்துக்கு கட்டாயம் வர வேண்டும். வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற பல மக்கள் இங்கு இருக்கிறார்கள், வசதியற்ற பல மக்கள் இருக்கிறார்கள். டாக்டர் ரிஃபா சார் போன்றவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு அதிகமான உதவி ஒத்தாசைகளை, நன்கொடைகளை, சமூக பணிகளை செய்கின்ற நாங்களே தூரத்திலிருந்து ரசிக்கக்கூடிய உன்னதமான மனித புனிதர்கள். இப்படியான நபர்களுடைய உதவி ஒத்தாசைகளை நாமும் இந்த பாடசாலைக்கு கொடுத்து இந்த பாடசாலை வறுமை கோட்டிலிருந்து விடுபட்டு இந்த பிராந்தியத்தில் உள்ள மாணவர்களில் கல்வியில் ஊக்கமெடுக்காத மாணவர்களை தேடிச் சென்று நாங்கள் கட்டாயமாக வீடுகளுக்கு சென்று இந்த மாணவர்களை மீண்டும் இந்த பாடசாலைகளிலே ஊக்கமெடுக்கக்கூடியவர்களாக, இந்த பிராந்தியத்தில் உள்ள பிள்ளைகள் வேறு பாடசாலைகளுக்கு செல்லாமல் இந்த பாடசாலையில் சேர்க்கப்பட்டு எண்ணிக்கையையும் அதிகரித்தால் தான் கல்வி திட்டத்தை நாங்கள் இன்னும் மேல்மட்டங்களுக்கு கொண்டு போக முடியும். பாருங்கள், ஒரு குறுகிய சிறிய வளங்களோடு இந்த பாடசாலை செய்திருக்கின்ற சாதனைகளை நான் உடனடியாக ஸ்டிக்கர் அடிச்சுட்டாங்க, கழட்டி போட்டு உடனே ஒரு பார்வையில் இந்த புத்தகத்தை முடியுமான வரைக்கும் பார்த்து வாசி முடிச்சேன். நம்ம இந்த பாடசாலை பற்றி நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய கௌரவ அதிதிகளே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இந்த பிராந்தியத்தின் தனவந்தர்களே, எதிர்வருகின்ற ரமலான் தர்மத்தின் மாசம். கல்விக்காக முடியுமான தர்மத்தை இந்த பிராந்தியத்திலே கொடுக்கின்ற தர்மம் இரண்டு விதங்களிலே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று கல்விக்கான தர்மம், இரண்டாவதாக இந்த பிராந்தியம் வசதியற்ற மக்கள் அதிகம் வாழுகின்ற பிராந்தியம். எங்களுடைய ஷேக் நதீர் மௌலவி சார் அவர்கள் போன்றவர்களால் இதற்கான உதவிகளை நிச்சயமாக ஏற்பாடுகளை செய்ய முடியும். அதற்காக சொல்லிவிட்டு கலருவதாக இல்லை. நாம் கட்டாயமாக ரிஷாட் சாருடைய முயற்சி, நம் ஒரு சம்சிலே நான் பொதுவாக பேச்சாளர்களை நான் பேசி தெரிகிறாள் நாடுகிறேன். பேச்சாளர்கள் நான் விரும்பி ரசிக்கிறது வழக்கம். ரிஷாட் சாருடைய பேச்சுக்கள் காத்திரமானது, மிகவும் ஆக்ரோஷமானது. அதை பாடசாலைகள் கடந்த காலங்களில் அதிபராகுவதற்கு முன்னர் நாங்கள் ரசித்திருக்கின்றோம். அவருடைய முயற்சிக்கு நாங்கள் கட்டாயமாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கல்வியில் போட்டி இருக்க வேண்டும், பொறாமைதான் இருக்கக்கூடாது. இந்த ஓயல் பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் என்னை போலவே அடுத்த மாணவர்களும் 9A எடுக்கக்கூடியவர்களாக வர வேண்டும் என்று நீங்கள் உங்கள் சக மாணவர்களுக்கு உதவி ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். உங்களை போல மத்தாக்களும் மார்க்ஸ் கூடிய எடுக்கிறதால உங்களுடைய எந்த தகுதியும் குறைய மாட்டா. போட்டி இருக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். ஆனால் பொறாமை இருக்க வேண்டாம். இன்னொருத்தோட கொப்பியை கிழிச்சுத்தான் நாம பாஸ் ஆகணும் என்றது அவசியம் இல்லை. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காகவும் அழைத்தமைக்காகவும் நன்றிகளை கூறி கௌரவ ரிஷாட் சாருடைய மற்றும் பிரதி அதிபர் அவர்களுடைய ஏனைய ஆசிரியர்கள் மாணவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீளமாக்கி எதிர்கால சமுதாயத்தின் தலைவர்களாய் தாரகைகளாய் நீங்களும் இந்த வானிலை முன்னி மிளிர்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.